சில விஷயங்கள் உங்களோடு நான் காத்திருக்கிறேன். ஆதலால் நிறைய விஷயங்களை நீங்க ஒரு பேப்பரும் பேனாவும் கையில வச்சு கொஞ்சம் கூடுதலாக கேமராவையும் நீங்க ஆன் பண்ணி இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கணத்துல நீங்க கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது கூட உங்களுடைய கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த அடுத்த ஒரு 30 நிமிடம் 35 நிமிடம் கொஞ்சம் நீங்க உங்க கேமராவை ஆன்ல வச்சு இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பெறுவது என்பது உங்களுடைய நேரத்தை நீங்கள் துரிதமாக பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. அந்த வகையில நிச்சயமாக நீங்கள் இங்கு செலவிடக்கூடிய அந்த 30 நிமிடங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பதற்குண்டான சிந்தனையை தூண்டுவதாக நிச்சயமாக இருக்கு. ரைட். இப்போ இந்த வகுப்பு பத்தி சில விஷயங்களை பார்க்கலாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி இந்த ஞான சஞ்சீவனம் குருகுலத்தை பத்தின ஒரு அறிமுக நிகழ்வு, ஒரு அறிமுக வீடியோ ஒண்ணு இருக்குங்க. அந்த வீடியோவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்க இந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கு நாங்க இப்ப பிளே பண்றோம். இது கடந்த 5 ஆண்டுகளாக குருகுலம் என்ன செய்து கொண்டிருந்தது, நாங்களுடைய பதிவு என்ன, நாங்கள் செய்து வந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக உங்களுக்கு நாங்க இதை பதிவிடுறோம். இது உங்களுடைய பார்வைக்கு வீடியோக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பேசலாம். உண்மையான உணர்வுகளை உணர தெரிந்த ஒருவருக்கு அவருடைய உண்மையான உள்ளுணர்வே மிகச்சிறந்த வழிகாட்டி என்ற வரிகளுக்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருப்பவர். மக்கள் மாயை எனும் வலையில் அண்டி வாழாமல் தெளிவான ஞான சிந்தனைகளை மனதில் விதையாய் விதைத்து அபரிமிதமான வாழ்வியல் வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர். நடந்ததை எண்ணி அசை போட்டு வெம்பி விழாமல், வெந்ததை உண்டு அயர்ந்து தூங்காமல், தான் வாழ்வில் கடந்து வந்த தவறுகளையும் அவமானங்களையும் அனுபவமாக கொண்டு அணுகுமுறையில் மாற்றமும், முயற்சியில் தீவிரமும், செயல்படுத்துவதில் வீரியமும், வாழ்வில் அற்புதங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இருப்பது. காலத்தை பயிர் செய்து தடைகளை தகர்த்து கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் ஒவ்வொருவரும் தன் சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமானம் வைக்காமல் சாமர்த்தியமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பயிற்சிகளை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளை கடந்து வழங்கி வருபவர். வினையழுக்கு அகத்துள் சேராமல், ஆணவம் எனும் கழிவு தங்காமல் தொடர்ந்து பண்பு பயிற்சியின் விளைவாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்து 9க்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வழி செய்து 25க்கும் மேற்பட்ட சிறார்கள் மீண்டும் பெற்றோரோடு இணைந்து வாழ வழி செய்து 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கடன் சிக்கலில் இருந்து மீண்டு லட்சங்களில் சம்பாதிக்க பயிற்சி அளித்தும் கொண்டிருப்பவர். தனக்கு மிஞ்சியதை தானமாக கொடுத்து தான் அறிந்ததை ஞான தானமாக கொடுக்கும் மனநிலையை விதைக்கும் வகையில் உணர்வில் உணவு திட்டத்தையும் ஞான விதை திட்டத்தையும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகளாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர். பிறர் வாழ்வை எண்ணி கணித்து கருத்தளிக்காமல், புறத்தோற்றம் கண்டு யாரையும் ஒதுக்காமல், பொன்முறுவல் பிறர் முகம் மேல் பொதித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழ்வதற்கு தேவையான மனோபலத்தினை தொடர்ந்து விதைத்து வரும் இவருக்கு சூடிய விருதுகளில் சில: 2021 சிறந்த சாதனையாளர், 2022 பரிவு மாமனிதர் விருது, 2022 உலக சாதனை பேச்சாளர், 2023 சிறந்த வாழ்வியல் பயிற்சியாளர், 2023 சிறந்த கல்வியாளர் விருது, 2023 சிறந்த மேதை விருது, 2024 சிறந்த தன்னார்வலர் விருது. மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் மாற்றத்தை தொடர்ந்து விதைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டியாக, இளைஞர்களுக்கு லட்சியவாதியாக, மனத்தெளிவு கொடுக்கும் மறுமலர்ச்சியாளராக, முதியவர்களுக்கு ஊக்கம் அளிப்பவராக என்றும் அன்புடனும் கருணையுடனும் பயணித்துக் கொண்டிருக்கும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சியாளர், ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் நிறுவனர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள்
இதோ உங்கள் முன்னே இது கடந்த 5 ஆண்டுகளாக ஞான சஞ்சீவ குருகுலம் என்ன செய்து இருக்கிறது என்கிற ஒரு அறிமுக ஒரு வீடியோவை நாங்கள் இங்கு பதிவு செய்தோம். இப்போ இந்த நிகழ்வுக்குள்ள நம்ம பயணிக்க ஆரம்பிக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல எல்லா ஆசைகளோடும் தன்னுடைய காலையில் துவங்க. வாழ்க்கையில நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குழந்தைகளை நல்லபடியா வளர்த்தணும், நமக்கு ஒரு வேலை இருக்கணும், வருமானம் வரணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும், எதிர்கால திட்டம் இருக்கணும். இந்த மாதிரியான எவ்வளவோ ஆசைகளோடு ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாலை வெளிக்கொண்டு அன்று இரவு அவன் படுக்கைக்கு வரும் பொழுது இந்த ஆசைகளுக்குண்டான அத்தனை நிகழ்வுகளும் கைகூடியதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் நினைச்ச மாதிரி நடக்கிறதுல அப்படிங்கிறது யதார்த்த உண்மையாக இருக்கு. இப்ப நினைச்ச மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுனுடைய யதார்த்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள போய் ஆராய்ச்சியோ அல்லது உளவியல் சார்ந்த சிந்தனைகளோ நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு நிகழ்காலத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆய்வறிக்கை சொல்றது, ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய மனநிலையில் அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு தனி மனிதனுடைய மனதில் ஆழமாக உருவாகி கொண்டிருக்கு. இது சமீப காலமான உளவியல் ஆராய்ச்சி இதை தீர்க்கமாக பதிவிடுது. இப்ப இந்த அன்ரியாலிஸ்டிக் அப்படின்னு சொன்னா யதார்த்தத்துக்கு மாறாக, உண்மைக்கு மாறாக, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அப்ப யதார்த்தத்துக்கு மாறான எதிர்பார்ப்புகள் ஒரு மனிதனையே உருவாகும் பொழுது அது அவனுடைய வாழ்வில் அதிகப்படியான ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு காரணமாக இருக்குது. இப்ப உளவியல் கூற்றும் உளவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது 3 வித்தியாசமான 3 துறைகளில் இது ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்வியல் முறை. 2வது ப்ரொஃபஷனல் லைஃப், தொழில் சார்ந்த வாழ்வியல் முறை. 3வது சோசியல் லைஃப், சார்ந்த வாழ்வியல் முறை. ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை நிலையில் இருக்கிறார். தான், குடும்பம், மனைவி, மக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்ல இருக்கிறார். அப்ப இந்த தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்ல அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடிட்டு வருது. 2வது ப்ரொஃபஷனல் லைஃப், தொழில் சார்ந்த வாழ்வியல் முறை. அவர் வேலைக்கு போகக்கூடிய நபரா இருக்கலாம், இல்ல தொழில் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். அந்த அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப், அவன் செய்கின்ற தொழிலிலும் அவன் செய்கின்ற வேலைகளிலும் இருக்கக்கூடிய அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவனுடைய வாழ்க்கையில நிறைய மன அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 3வது சோசியல் லைஃப், சமுதாயம் சார்ந்த வாழ்வியல் முறையில இந்த அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பெரும் தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நிகழ்வுல இது 3க்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படுகிறது. அப்போ இது சார்ந்த தீர்வுகள் புறச்சூழ்நிலையில் இல்லை, நாம தேடிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது போய் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமா, கணவன் மனைவி குழப்பங்கள் இருக்குது, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு, யாராவது எனக்கு தீர்வு கொடுத்துட மாட்டாங்களா, என் பெற்றோர்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியே யாராவது எனக்கு தீர்வு கொடுத்துட மாட்டாங்களா, என் தொழில நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்னை போட்டு கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா பாலிடிக்ஸ் நடக்குது, அல்லது நான் தொழில பண்ணா காம்படிஷன்ஸ் இருக்குது, நான் தொழில என்னை மேம்படுத்த விட மாட்டேங்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் நான் வெளியே போய் வேற ஏதாவது பூஜையோ புனஸ்காரமோ பரிகாரமோ பண்ணுனா சரியாயிருமா? கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மனிதனுக்குள்ள ஆழமாக தங்கி இருக்கிறது. 3வது சமூக வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய, சமுதாயத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, சமுதாயத்துல நாம நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல் நமக்கு அமையவில்லை. இப்ப இது 3க்கும் இன்னைக்கு அடுத்த ஒரு 25 நிமிஷத்துல உங்களுக்கு தீர்வு நாங்க கொடுக்குறோம். எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல, எங்க பார்வையில ஒரு ப்ரூவன் ரிசல்ட், நிறைய பேருடைய வாழ்க்கை முறை மாறியதனுடைய விளைவாக
எதை நடைமுறைப்படுத்தினால் எது தீர்வாக அமைகிறது என்கிற ஒரு நுட்பமான அறிவையும் நுட்பமான விழிப்புணர்வையும் உங்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். அப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்நாளை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு அவனுடைய நுட்பமான அறிவை விசாலப்படுத்துகின்ற விழிப்புணர்வு குறைவாக இருப்பதுதான் காரணமே தவிர, நேரம் சரியில்லை, ராசி இல்லை, எனக்கு வந்து குரு பயிற்சி வந்தா சரியாகும் அப்படிங்கறதெல்லாம் வெறும் மனநிலை தாங்க. பிறக்கும் போது யாரு முடிவு பண்ணி நம்ம பிறந்தோம்? அம்மா முடிவு பண்ண நேரத்துல கூட நம்ம பிறக்கல. அப்பாவும் அம்மாவும் தான் நமக்கு காரணமா இருக்காங்க. ஆனா அவங்க முடிவு பண்ண நேரத்திலயா நாம பிறந்தோம்? இப்ப நாம யாராவது முடிவு பண்ற நேரத்திலயா நம்ம வாழ்க்கை போகுது? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் மட்டும் எப்படிங்க யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணிருப்பாங்க? உங்களுக்கு இருக்கிற வேதனை மட்டும் எப்படிங்க யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணிருப்பாங்க? யாருமே முடிவு பண்ணல. உங்க சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வரலன்னா தான் அது நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. எப்படிங்க? உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரலன்னா தான் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா அது யாரோ முடிவு பண்ணுனது அல்ல. அப்ப யாரோ முடிவு பண்ணுனதா இருந்தா நீங்க புறச்சூழ்நிலையில போய் ஒரு தீர்வு தேடலாம். யாரோ செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க வேற எங்கேயோ போய் அகச்சூழ்நிலையில விட்டுட்டு புறச்சூழ்நிலையில போய் தீர்வு தேடலாம். அப்ப இங்க வேற யாரும் உருவாக்கவில்லை, நாம தான் உருவாக்கி இருக்கிறோம். வேற யாரும் காரணம் அல்ல, நாம தான் காரணம் என்பதை நாம் எப்பொழுது அகத்தில் உணர்கின்றோமோ, அகத்தில் தெளிவு பெறுகிறோமோ, அகத்தில் விழிப்புணர்வை விசாலப்படுத்துகிறோமோ, அப்போ உங்களுடைய அறியாமை என்னும் குணம் மறைகிறது. அப்ப அறியாமை என்னும் குணம் அல்லது அறியாமை என்னும் மனநிலை மறையும் பொழுது ஞானம் என்கிற விழிப்புணர்வு மலர்கிறது. அப்ப அறியாமை மலர்ந்து ஞானம் என்கிற விழிப்புணர்வு மலர்ந்து எப்போ உங்களுடைய தெளிவான சிந்தனை மேலோங்குகிறதோ அப்போ உங்களுடைய செயல்ல வீரியம் வெளிப்படும். எப்படிங்க? அறியாமை மறைந்து விழிப்புணர்வு மலர்ந்து எப்போ உங்களுடைய தீவிரமான வீரியமான சிந்தனையின் செயலும் வெளிப்படுகிறதோ அப்ப நீங்க நினைச்சது நடக்குது. அப்ப இந்த அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனுக்கு காரணம் என்னங்க? நுட்பமான அறிவை நான் மேம்படுத்தவில்லை. யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளை நான் அணுகுவதற்குண்டான நுட்பமான அறிவை நான் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை. இப்ப அந்த யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்புகளை நான் அணுகுவதற்கு ஒரே ரூட், ஒன்லி சிங்கிள் ரூட். அந்த ரூட் என்னன்னா கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் 3 வகையாக நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். I'll give you 3 types of consciousness. ஒன்னு பர்சனல் கான்சியஸ்னஸ், ப்ரொஃபஷனல் கான்சியஸ்னஸ், சோசியல் கான்சியஸ்னஸ். அப்போ தனிப்பட்ட வாழ்வில் வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு தனிப்பட்ட வாழ்வில் முறையில் இருக்கின்ற விழிப்புணர்வு, தொழில் சார்ந்த வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு தொழில் சார்ந்த விழிப்புணர்வு, சமுதாயம் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வு. இப்ப இந்த கான்சியஸ்னஸ் தான் மிஸ்ஸிங். எப்ப நீங்க இந்த கான்சியஸ்னஸ் மேம்படுத்துறீங்களோ, எப்ப நீங்க இந்த கான்சியஸ்னஸ் டெவலப் பண்றீங்களோ, எப்ப நீங்க இந்த கான்சியஸ்னஸ் உறுதிப்படுத்துறீங்களோ அப்போ உங்களுக்குள் ஆழமான மாற்றங்கள் நிகழ்வதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப நான் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்றேன். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு விட தெரிஞ்சிருச்சுன்னா இந்த விழிப்புணர்வை நீங்க ஆழமா உங்களுக்குள்ள விசாலப்படுத்துவதில் எந்த டவுட்டும் வராது, எந்த வித தடையும் வராது. அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் 10 மாதம் சுமந்து வளர்கின்றது. அந்த 10 மாதம் கருவில் சுமக்கின்ற தாய் வெளிப்படுத்துகின்ற அந்த குழந்தை, நாம் 12 மாதத்திற்கு ஒரு முறை அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோமே, ஏதாவது லாஜிக் இருக்கா சொல்லுங்க? ஒரு அம்மா வந்து 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற குழந்தைக்கு நாம 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோமே, ஏதாவது நியாயம் இருக்கா? ஆனா அங்க உண்மை இருக்கே. அந்த உண்மையை நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே, அந்த புரிதலை நமக்கு யாரும் வெளிப்படுத்தலையே, தெரியப்படுத்தலையே. அதனாலதானே நம்ம வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு ஓடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில வேற ஏதோ ரூட்ல ஓடிட்டு இருக்கிறோம். பணம் முக்கியம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பணம் முக்கியம்தான், புகழ் முக்கியம்தான், பெயர் முக்கியம்தான், எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை நோக்கி நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்மளை இயற்கை படைக்கவும் இல்லைங்கிற யதார்த்தத்தை நாம் எப்ப புரிந்து கொள்ள போகிறோம்?
இங்க ஒரே ஒரு செய்தி தான். ஒரு கல்லை பாருங்க, அந்த கல்லு விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தை பாருங்க, ஒரு மரம் விதைக்கப்பட்டிருக்கிறது. கல்லினுடைய நோக்கம் என்ன? மரத்தினுடைய நோக்கம் என்ன? அப்ப எந்த அளவுக்கு ஒரு செய்தியை யதார்த்த சூழ்நிலையில் நாம் விதைக்கின்றோம். அப்ப அந்த யதார்த்த சூழ்நிலையில விதைக்கக்கூடிய செய்தி இங்கு என்னவாக இருக்கிறது? இப்ப கல்லு பாக்குது, சே நான் வெறும் கல்லா இருக்கிறேனே, மரம் மாதிரி இன்னொருத்தருக்கு நான் நிழல் கொடுக்க முடியலையே அப்படின்னு கல்லு நினைக்குது. இப்ப மரம் நினைக்குது, சே நான் இப்படி நிழல் கொடுக்குற ஆளா மட்டுமே இருக்கிறேனே, பெரிய பாறையா இல்லாம போயிட்டேனே அப்படின்னு மரம் நினைக்குது. இது ரெண்டையும் பார்க்கக்கூடிய ஒரு மண்ணு நினைக்குது, நான் வெறும் மண்ணா மட்டும் இருக்கிறேனே அப்படின்னு நினைக்குது. இப்ப கல்லுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, மரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆனா மண்ணுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்ப மண்ணோ கல்லோ மரமோ எல்லாமே ஒன்னாகத்தான் இருக்கிறது, எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதனுடைய செயல் வேற வேறையாக இருக்கிறது. அதே போலதான் இந்த உடல், இந்த மனம், இந்த உயிர், இந்த உடல், இந்த மனம், உயிர் வேற வேறையா இருக்கு. உடலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, மனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உயிருக்கு நோக்கம் இருக்கு. ஆனா இது மூணும் ஒண்ணுதான். உடலும் மனமும் உயிரும் ஒண்ணுதான். ஆனா அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த விஷயத்த நமக்கு பேசினா ஒண்ணு சாமியாரா போற அளவுக்கு ஒரு செய்தி காதுல விழுகுது, இல்லைன்னா சுத்தமா நமக்கு தேவையே இல்லாத சிந்தனைகள் எல்லாம் காதுக்கு விழுகுது. ஆனால் வாழ்வில் தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு 3 வகையான கல்வி இருக்குங்க. ஒண்ணு உலகியல் அறிவு, இன்னொன்னு அறிவியல் அறிவு, இன்னொன்னு வாழ்வியல் அறிவு. உலகியல் அறிவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். அறிவியல் அறிவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். வாழ்வியல் அறிவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். ஒட்டு மொத்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோங்கிற பேர்ல நம்ம நேரத்தை கொண்டு போய் நம்ம அங்க விரயம் பண்ணிட்டு உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன்னா அவசியமே இல்லைல்ல. வாழ்வியை பத்தி நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறேன்னா அவசியமே இல்லைல்ல. அறிவியலை பத்தி நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன்னா அவசியமே இல்லைல்ல. இப்ப இது எல்லாமே அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் என்ன பண்ண வேண்டும், நான் எங்கு பயணம் பண்ண வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், எனக்கு என்ன வேணும் என்கிறதில் இல்லாத தெளிவுதான் நான் ஒன்றை அடைய முடியாமல் இருக்கிறது என்கிற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எப்படிங்க? எனக்கு என்ன வேணும் என்கிறதுல தெளிவு இல்லாத ஒரே காரணத்தினால மட்டும்தான் என்னால் இன்னும் வேணுங்கிறத அடைய முடியவில்லை. அப்ப எனக்கு என்ன வேணுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இப்ப பணம் எடுத்துக்கோங்க. பணம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கு. ஒரு மனிதனுக்கு தடையை ஏற்படுத்துவதற்கும், ஒரு மனிதனுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கும், ஒரு மனிதன் தான் எல்லாத்தையும் பெருக்குவதற்கும், மல்டிப்ளை பண்ணுவதற்கும் இங்க பணம் ரொம்ப அவசியமானதாக இருக்கு. இந்த பணம் 4 வகையில இருக்கு. ஒண்ணு, பணம் வைத்து என்ன செய்ய முடிகிறது? மணி கேன் பை செக்யூரிட்டி. பணம் பாதுகாப்பு என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. நம்பர் 1. 2வது, பணம் ஒரு தரமான வாழ்க்கை சூழல், வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. பணம் என்ன பண்ணுதுங்க? வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. 3வது, பணம் சுதந்திரம் என்னும் அனுபவத்தை கொடுக்கிறது. என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. 4வது, மணி கேன் பை ஆப்ஷன்ஸ். எனக்கு தேர்வுகளை பணம் உருவாக்குகிறது. இப்ப இது 4ஐயும் வித்தியாசமா நீங்க பாருங்க. ஒண்ணு, மணி கேன் பை செக்யூரிட்டி. பணம் தான் பாதுகாப்பு உணர்வு கிடைக்கிறது. பணம் இருந்தால் வாழ்க்கை தரம் உயர்கிறது. பணம் இருந்தால் சுதந்திரம் என்னும் அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. 4வது, பணம் நமக்கு இன்னொரு ஒரு தேர்வு, ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். இப்ப இந்த பணம்ங்கிறது எதுல வருது? தனிப்பட்ட வாழ்க்கை சூழலில் வருகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறது. அப்ப இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நாம என்ன அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்? கான்சியஸ்னஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். இப்ப இந்த பணம்ங்கிற பிரச்சனைய நீங்க சால்வ் பண்றதுக்கு பர்சனல் லைஃப்ல ஒரு கான்சியஸ்னஸ் நீங்க எப்படி அப்ளை பண்றது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிறது பிரச்சனையா, இல்ல பணம் இல்லை என்கிற ஒரு எண்ணம் என்னை அதிகமாக தாக்கத்துக்கு ஆளாக்குறதுங்கிறது பிரச்சனையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறத உங்க மனம் தான் சொல்லுது. இப்போ உங்ககிட்ட பணம் இல்லப்பா, உங்ககிட்ட பணம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. கரெக்டுங்க? ஆனா பணம் இல்லைங்கிறது உண்மையா? உண்மை இல்லை. இதுக்கு ஒரு தொடர்பு படுத்தின ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு மனிதன் வேலைக்கு போறான்.
அவன் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க, மாசமான ஒரு 50,000 ரூபாய் சம்பளம். அதே இன்னொரு மனிதன் வேலைக்கு போறான், அவன் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்க. இப்ப 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ரிச்சா இல்ல 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ரிச்சா? யாரு இதுல ரிச் சொல்லுங்க. பர்சன் ஏ வேலைக்கு போறாரு, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். பர்சன் பி வேலைக்கு போறாரு, 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இதுல யாரு ரிச்? ஏவா பியா? யாரு போதும் போதும் நினைக்கிறவங்க ரிச்சா இருக்காங்க சார். அது யாருன்னு கேக்குறேன். ஏவா பியா? ஏ இருக்கலாம், பி இருக்கலாம். ஏன் 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 ரிச், ஏன் பி ரிச் சொல்லுங்க. ஏ கூடுதல் சம்பளம் வாங்குறாங்க, பி அதோட கொஞ்சம் குறைவு சம்பளம். நல்ல நல்ல விடை, நல்ல விடை. இப்ப நீங்க காதுல கேட்ட தகவல் படி, நான் கொடுத்த தகவல் படி ஏ ரிச்னு சொல்றீங்க. ஏன்னா என்னுடைய தகவல் படி அவர் அதிக சம்பளம் வாங்குறார். கரெக்ட் தானே? ஆமா. ரைட். இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏ வந்து பிடிக்காத வேலைக்கு போறாரு, அவருக்கு எரிச்சலா இருக்கு, வேலைக்கு போறதே எரிச்சலா இருக்கு. பி வந்து பிடிச்ச வேலைக்கு போறாரு. எப்படிங்க? பி வந்து பிடிச்ச வேலைக்கு போறாரு, ஏ வந்து பிடிக்காத வேலைக்கு போறாரு. இப்ப ஏ பிடிக்காத வேலைக்கு போய் 50,000 சம்பளம் வாங்குது, ஏ வந்து பிடிச்ச வேலைக்கு போய் 50,000 சம்பளம் வாங்குது. சாரி, ஏ வந்து பிடிக்காத வேலைக்கு போய் 50,000 சம்பளம் வாங்குறாரு, பி வந்து பிடிச்ச வேலைக்கு போய் 25,000 சம்பளம் வாங்குறாரு. இப்ப யார் ரிச் சொல்லுங்க? பி தான். பி. ஏன்? இல்லையா, ரிச்னு சொன்னா பணம் நிறைய இருக்கிறவங்க தானே ரிச். சந்தோஷமா இருக்கணும் ரிச் ஆகல, மனசு ஜாப்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. ஜாப்ல சாட்டிஸ்ஃபைடா. சரிங்க. சுபாஷினி சிஸ்டர் என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யும் போது அவங்க நிம்மதியா தான் பிரதர் இருப்பாங்க. ஓகே, நிம்மதியா இருப்பாங்க சிஸ்டர். ரிச்சா இல்லையே நான் கேட்கிறேன். ரிச்னா பணம் நிறைய இருக்கிறவங்க தானே ரிச். ஆமா, அதுலயே நம்ம அதை இது பண்ணிக்கலாம் இல்லைங்க, இருக்கிற பணத்துல வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் இல்லைங்க, நம்மளை நல்லா வச்சுக்கலாம் இல்லைங்க. ஓகே, இப்ப கொடுத்த எல்லா பதிலும் கரெக்ட். இப்ப ரிச்சுங்கிறது பொருளா, ரிச்சுங்கிறது மனநிலையா? இதுக்கு முதல்ல நீங்க தெளிவுபடுத்திக்கணும். ஒரு செயலை செய்ய, அந்த செயலினுடைய விளைவு வருகிறது. இப்ப ஒரு செயல் செய்யறீங்க, அந்த செயலினுடைய விளைவு வருகிறது. இப்ப அந்த செயல் பிடிச்சதாக செய்யும் போது வரக்கூடிய விளைவுக்கும் பிடிக்காததை செய்யும் போது வரக்கூடிய விளைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிடிச்ச வேலை செய்யும் போது வரக்கூடிய விளைவுக்கும் பிடிக்காத வேலையை செய்யும் போது வரக்கூடிய விளைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பிடிச்ச வேலையை செஞ்சு 50,000 சம்பாதிக்கிறீங்க, அவர் என்ன பண்றாரு, பிடிக்காத வேலை செஞ்சு 50,000 சம்பாதிக்கிறாரு. பி வந்து பிடிச்ச வேலை செஞ்சு 25,000 சம்பாதிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, பி வந்து மென்டலி ரிச்சா இருக்காரு. நல்லா கவனிங்க, மைண்ட் செட் படி ஒரு ரிச்சா இருக்காரு. ஆனா அந்த நபர் அந்த 25,000 இருக்க போறது கிடையாது. பிடிச்ச வேலைய எப்ப தரமா செய்யறாரோ அப்போ எப்ப வேணா அவருக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கலாம். ஆனா பிடிக்காத வேலை செய்யறவருக்கு பணம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு அதிகரிக்குமான்னு சொல்ல முடியும். மனநிலை இதற்கான தீர்வு என்ன? இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய தீர்வினுடைய நுட்பம் என்ன அப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு சம்பவம், நிகழ்காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இது உங்களுக்கு இதோட ஒப்பிட்டு நீங்க பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்றான், படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய பாட்டி தாத்தா வீட்டுக்கு அவன் போறான். ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அவன் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போறான். போயிட்டு வந்துடுறான். வந்த உடனே அடுத்த நாள் அவனுக்கு எக்ஸாம் இருக்கு. அவன் ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணி பாக்குறான், அவனுடைய புத்தகத்தை பாட்டி தாத்தா வீட்டுல வச்சுட்டு வந்துடுறான். அந்த எக்ஸாமுக்கான புத்தகத்தை பாட்டி தாத்தா வீட்டுல வச்சுட்டு வந்துடுறான். புத்தகத்தை மறந்துட்டு வந்துடுறான். இப்ப அங்க ரொம்ப தூரம், அதை போய் எடுக்க முடியல.
ஆனா அடுத்த நாள் போய் அவன் எக்ஸாம் எழுத வேண்டிய சொல்லுது. அந்த எக்ஸாமுக்கு அவன் எழுதுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறான், படிக்க முடியல, முழுசா படிக்க முடியல, அந்த மனநிலையிலே அவன் படிக்கிறான். பட் அவன் அந்த எக்ஸாம்ல குறைவான ஒரு மதிப்பெண்ணை வாங்கி ஒரு விஷயத்துக்கு அவன் ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். இப்போ அந்த இடத்துல அந்த மனநிலை அவனுக்கு ஒரு இப்ப அந்த மாணவன் அந்த எக்ஸாம்ல ஓரளவுக்கு ஒரு எழுதி பண்ணிடலாம். ஆனா அவன் வெறும் குறைவான மதிப்பெண்ணை தான் மதிப்பெண்ண தேர்வுல அந்த மாணவன் அவனுக்கு அவனுக்குள்ள இருந்த ஒரு உணர்வை உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது குருஜி. சார் கிளியரா கேட்கல சார். அந்த அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது, அந்த மாணவனை ஒரு 100 கோடி சம்பாதிப்பதற்கான ஒரு தொழிலுக்கான உணர்வையும் எண்ணத்தையும் ஏற்படுத்தியது என்பது யதார்த்தம். இப்ப அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து அந்த மும்பைல டப்பாவாலா அப்படின்னா நீங்க வந்து மும்பைல வந்து ரொம்ப மக்கள் தொகை அதிகம். இவங்க என்ன பண்ணா வீட்டுல சமைச்சு வாய்ஸ் கிளியரா இல்லைங்களா? தொடர்ச்சியே கிளியரா இல்ல, வாய்ஸ் நாட் கிளியர். ஹலோ செக், இப்ப கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா இல்ல சார். கிளைமேட் கொஞ்சம் இதா இருக்குதுன்றாங்க, அதனாலதான் அப்படி வருது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கிளியரா இருக்குங்களா? அந்த மாணவன் என்ன பண்றான், இந்த மன உளைச்சலுக்கு காரணமான அந்த மாணவனுக்கு ஒரு 100 கோடி சம்பாதிப்பதற்குண்டான ஒரு எண்ணத்தை தூண்டியது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. அவன் என்ன பண்றான், அந்த டப்பாவாலால இந்த பொருளை சப்ளை பண்றவங்கள பாக்குறான், போய் அவங்கள போய் அப்சர்வ் பண்றான். அவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படி பண்றாங்க, எப்படி கொண்டு போய் டெலிவரி பண்றாங்க, இதையெல்லாம் அதை அப்சர்வ் பண்றான். அப்சர்வ் பண்ணும்போது ஏன் அவங்ககிட்டயே போய் பேசி ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து சேம் டேலே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணக்கூடிய பாக்கெட் பார்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏன் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துறான். அந்த நிறுவனம் ஒரு 400 பேர் வரைக்கும் உண்டான ஒரு 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 பணியாளர்களை பணியமைத்து இன்னைக்கு 19 வயசு ஆகிய ஒரு இளைஞன் ஒரு 100 கோடியை டச் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை செய்து வருகிறான் என்பது யதார்த்தமான உண்மை. இப்ப பாருங்க, நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே நமக்கு கடினமான சூழ்நிலையை கொடுக்கல, நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குண்டான கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை நம்ம கற்றுக்கொள்வதனுடைய வாய்ப்பா பாக்குறோமா இல்ல எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்குது. அப்ப அந்த மாணவன் அன்னைக்கு புக்கை மறந்துட்டு வந்துட்டான் அப்படின்னு வெறும் வேதனையோட அவன் எடுத்துக்கல, அந்த வேதனையில இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக அதை என்ன ஒரு விஷயமாக அவன் அதை எடுத்துக்கொண்டான் என்பதுதான் இங்கு நிகழ்வாக இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். இன்னைக்கு கடன் ஆயிருச்சா, ஒரே காரணம் நம்ம பணத்தை சரியாக கையாளவில்லை, பணத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா பணத்தை மிஸ்மேனேஜ் பண்ணிட்டோம், நம்மளால சரியா மேனேஜ் பண்ணல, அதனால நமக்கு கடன் சிக்கல் வந்திருக்கு. உறவுகள்ல சிக்கல் இருக்கிறதா, உறவுகளை நாம் சரியாக கையாளவில்லை, அதனாலதான் நமக்கு அந்த சிக்கல் இருக்குது. ஆரோக்கியத்துல சிக்கல் இருக்குதா, உடல் உறுப்புகளையும் உடல்ல இருக்கக்கூடிய உணவு மற்ற பழக்க வழக்கங்களையும் நாம் சரியாக கையாளவில்லை, அதனாலதான் நமக்கு அந்த சிக்கல் வந்திருக்கு.
அப்ப சமுதாயத்துல நமக்கு சிக்கல் இருக்கிறதா? சமுதாய உறவுகளையும் சமுதாய நிகழ்வுகளையும் நான் சரியாக கையாளவில்லை, அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு எனக்கு சனி தசை நடக்குது, ராசி சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அது வேலையை அது சரியா பாக்குது, நம்ம வேலையை நம்ம சரியா பாக்குறோமா? சனி திசை அது வேலையை சரியா பாக்குறதுனாலதான் நமக்கு சரியான நேரத்துல சனி வந்திருக்கு. ஆனால் அதை சனி திசையை எதிர்கொள்ளக்கூடிய அறியாமை விளக்குகின்ற வேலையை நாம் சரியாம பார்க்கவில்லை. அதனாலதான் நமக்கு சிக்கல் தீரல. அப்போ 10 மாதம் சுமந்த குழந்தைக்கு ஏன் 12 மாதத்துக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுறோம்னா, தந்தையுடைய விந்துல உருவாகிற ஒரு விந்து அணு தாயிடம் வந்து விழுகும் பொழுது தந்தையிடமே 60 நாட்கள் தயாராகிறது. 61வது நாள் தாயிடம் வந்து விழுந்து, தாயினுடைய நாதத்துல வந்து விழுந்து கருவில் 10 மாதம் வளருகிறது. அப்ப தயாராகிறது 2 மாசம், வளருகிறது 10 மாசம். அப்ப எல்லா நிகழ்வுகளும் நம்ம வாழ்விலும் அப்படித்தான். நீங்க சந்திக்கின்ற எந்த நிகழ்வுகளும் தயாராகாமல் நிகழ்வதில்லை அப்படிங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க. நாம எங்க தயாராயிருக்கோம்? இன்னைக்கு கடன் பிரச்சனை வந்திருக்குதா? அதுக்கு முன்னாடி நம்ம கடன் பிரச்சனை வருவதற்குண்டான சூழ்நிலைக்கு நம்ம தயார்படுத்தி இருக்கிறோம். ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடாத வேலையோ, செய்யக்கூடாத பழக்கத்தையோ, செய்யக்கூடாத சூழ்நிலையோ நாம் எதிர்கொண்டு நாம் அதை தயாராகிதான் அந்த சந்தர்ப்பத்தை நாம் எதிர்கொள்கின்றோம். அப்ப தயாராகின்ற மனநிலை இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவம் கிடையாது. அப்ப எதுவாக இருந்தாலும் அப்படித்தானே. உங்களுடைய கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தொழிலுக்கான மாற்றங்கள் நிகழலைன்னாலும் சரி, உங்களுடைய வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கலனாலும் சரி, நீங்கள் தயாரான சூழ்நிலை சரியாக இல்லை. அப்போ அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களுடைய அறியாமையை மறைத்து விழிப்புணர்வை விசாலப்படுத்தி, கரெக்டுங்களா, அறியாமையை மறைத்து விழிப்புணர்வை மலரச் செய்து உங்களுடைய சிந்தனையில் வீரியத்தை ஏற்படுத்தும் போது நீங்கள் நினைத்ததை அடைய முடிகிறது. அப்ப நீங்க அந்த நினைத்ததை நீங்கள் அடைய முடிவதற்கு, நினைத்ததை நீங்கள் அடைவதற்கு மிக ஆழமான நம்ம மனசுல இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே இந்த காஸ்மோலாஜிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வரோம். காஸ்மோலாஜிக்கல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த காஸ்மோலாஜிக்கல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூனிவர்ஸ் லா, பிரபஞ்ச விதியை கற்றுக்கொள்வது. இந்த பிரபஞ்சம் என்பது, இந்த இயற்கை என்பது ஒரு நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை ஒரு நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்ப நாம் இந்த நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறத நீங்கள் உணர்ந்து அந்த நியதியை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போ உங்க வாழ்வில் யதார்த்தமான சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்க முடிகிறது. அப்ப அந்த யதார்த்த நியதி என்ன? இங்கு எல்லாமே ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கு. நீங்களாகட்டும், உங்க வாழ்க்கை துணையாகட்டும், உங்க குழந்தையாகட்டும், உங்க பெற்றோர்களாகட்டும், உங்க உறவினராகட்டும், உங்களுடைய பணியாளர் ஆகட்டும், உங்களுடைய பார்ட்னர் ஆகட்டும், உங்களுடைய முதலாளி ஆகட்டும், உங்களுடைய காம்படிட்டர் ஆகட்டும், எல்லாருமே ஒன்னஸ்ங்கிற ஒரு தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒன்னஸ்ல இயங்கக்கூடிய தத்துவமானது கல்லாக பிறப்பதற்கு காரணம் இருக்கிறது, மரம் மரமாக அமைந்ததற்கு காரணம் இருக்கிறது, மண்ணாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அதே போலத்தான் மனிதனும் மனிதனாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அப்ப நாம் இங்க மனிதர்களாக பிறப்பெடுப்பதற்கும் காரணம் இருக்கிறது, மனிதர்களாக வளர்வதற்கும் காரணம் இருக்கிறது, மனிதர்களை மனிதராகவே பாவிப்பதற்கும் காரணம் இருக்கிறது. அப்ப நாம மனிதராக பிறந்து மனிதராக வளர்ந்து நம்மோடு இருப்பவர்களை மனிதராகவே அணுகுகிறோமா அப்படின்னு கேட்டா யதார்த்தத்துல இல்லை என்பதுதான் உண்மை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கூட சொல்லலாம். ஒரு செல்வந்தர் ஒரு 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 காரை ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதை வந்து ஒரு ஏழை மாணவன் பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அந்த செல்வந்தர் கார்ல இருந்து இறங்கி வந்து பாக்குறாரு. என்னப்பா இப்படியே இந்த காரையே உத்து பாக்குறியப்பா அப்படின்னு அந்த செல்வந்தர் அந்த மாணவனை பார்த்து கேட்கிறார். அப்போ அந்த மாணவன் கேட்கிறான், இது எவ்வளவு செல்வமிக்க காராக இருக்கிறது, ரொம்ப அற்புதமாக இருக்கிறதே, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதே அப்படின்னு அந்த மாணவன் சொல்றான். அதுக்கு அந்த செல்வந்தர் சொல்றாரு, இது என்னுடைய அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தது, இந்த கார் என்னுடைய அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தது அப்படின்னு அந்த செல்வந்தர் அந்த மாணவனிடம், ஏழை மாணவனிடம் தெரிவிக்கிறார். உடனே அந்த மாணவன் அப்படியே அந்த ஏக்கத்தோடு அந்த சூழ்நிலையை பார்க்கறான். இந்த செல்வந்தரை பார்க்கறான், அந்த காரை பார்க்கறான், அப்படியே ஒரு ஏக்கத்தோட பார்க்கறான்.
உடனே அந்த செல்வந்தர் கேட்கிறாரு, என்ன நமக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லாம போயிட்டாரே, நமக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ யோசிக்கிறியா அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்டான். அதுக்கு அந்த மாணவன் சொன்னான், ஏழை மாணவன், இல்லைங்க, எனக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு நான் யோசிக்கல. உங்களுக்கு அந்த கார் கொடுத்தாருல ஒரு அண்ணன், அந்த மாதிரி அண்ணனா நான் எப்படி மாறுறதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொன்னான். நம்ம யதார்த்த சிந்தனையில நம்ம எல்லாருமே யோசிக்கிறத விட, நமக்கு ஒரு அப்பா இல்லாம போயிட்டாரே, நமக்கு இப்படி ஒரு மனைவி இல்லாம போயிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க எங்கேயோ பாக்குறத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவான், டே மச்சான், உன் வீடு என்னடா வீடு, என் வீடு போகோன்னு இருக்குண்டா, என் மனைவி ஓ சூப்பர்ரா, நான் ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிச்சேன்னா எனக்கு ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்கடா அப்படின்னு சொன்னா உடனே இவனுக்கு நமக்கு ஒரு ஏக்கம், நமக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்குறக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. இந்த மாதிரி பல எண்ணங்கள்ல பல விஷயங்கள்ல அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், புரியுதுங்களா? யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளை நிறைய நேரங்கள்ல நம்ம சூழ்நிலையில் வளர்த்துக் கொள்கிறோம். இப்ப இந்த மாணவன் அந்த கொடுக்கும் தன்மையில் இருக்கக்கூடிய அண்ணனாக நான் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்று சிந்திக்கும் போது அது அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான். கவனிங்க, அந்த வயசுக்கு அந்த மாதிரி அவன் மாறணும்னு நினைக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனா அது அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, புரியுதுங்களா? அது அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் அது யதார்த்தமற்ற எதிர்பார்ப்பு கிடையாது. யதார்த்த வாழ்க்கைக்கு தவிர்த்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு நம்மிடம் என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? நாம வேணும் என்பதை அடைவதற்கு, நாம் மனதில் நினைத்ததை அடைவதற்கு, நான் விருப்பப்படுவதை அடைவதற்கு, நான் நினைத்த கார் வாங்குவதற்கு, நான் நினைத்த மாதிரி பணம் சேர்த்துவதற்கு, என் குடும்ப சூழ்நிலையை நான் வென்று அற்புதமான வாழ்க்கை சூழலை நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை? ஒன்னே ஒண்ணுதாங்க தேவை, கமிட்மெண்ட். ஒன்னே ஒண்ணுதான் தேவை, கமிட்மெண்ட். இதுக்கு வந்து நம்ம வரலாற்று கதையிலே கூட ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு முனிவர் இருந்தாராம். ஒரு முனிவர் வந்து 2 சீடர்களை பார்த்தாராம். 2 சீடர்கள் இருந்தாங்க. அந்த முனிவர் கூட ஒரு 2 சீடர்கள் இருந்தார். 2 சீடர்களும் கடவுளை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த முனிவர் வந்து சொன்னாராம், ஒருவர் வந்து தொடர்ந்து தவம் பண்றார், தொடர்ந்து தவம் செய்து கொண்டே இருந்தார். இன்னொரு சீடன் இருந்தார். அந்த சீடன் வந்து இவங்க கூட வந்த சீடனா இல்லாம வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்துகிட்டு ஒரு தன்னுடைய குடும்பம், பேர், குழந்தைகள், பெற்றோர்கள்ங்கிற ஒரு வாழ்க்கை சூழலோட வாழ்ந்துகிட்டே சீடனாக இருந்தான். அப்போ இந்த சீடன், குருவோடையே இருக்கிற சீடன் வந்து எந்நேரம் இறைவனை நினைத்து இறைவனுடைய ஞாபகத்தையே பாடிக்கிட்டே இருந்தார். இப்ப ஒரு மோட்சம் கொடுக்கணும், அவருக்கு ஒரு வரம் கொடுக்கணும், இறைவனை அடைவதற்குண்டான ஒரு வரம் கொடுக்கணும். ஒரு நாள் இந்த வீட்டுல கமிட்மெண்டோட பார்த்துட்டு இருக்கிற அந்த சீடனை கூப்பிட்டு அந்த சீடனுக்கு வரம் கொடுத்து இறைவனை அடைவதற்கு உண்டான மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்ப இந்த சீடன் கேட்டாராம், என்ன குருவே இப்படி தப்பு பண்றீங்களே, நான் எந்நேரம் 24 மணி நேரம் இறைவனவே நான் வணங்கிட்டே இருக்கிறேன், இறைவன் நாமமே பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு நீங்க கொடுக்கல. பட் அவரு வந்து குடும்பம், அவங்க வீடு, மத்த வேலையெல்லாம் பாக்குறாரு, இறைவனோட ஞாபகத்தை ஒரே ஒரு தடவை கூட அவர் சொன்னா கூட அது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அதுக்கு குரு வந்து ஒரு பானையில தண்ணியை நிரப்பி இந்த பானையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 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 எல்லை வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே இந்த சீடன் அதை கேட்டார் இல்லைங்களா, எந்நேரம் இறைவன் நாமத்தையே பாடிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து அந்த பானை நிறைய தண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாராம். அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் ஒரு தடவை கூட இறைவன் நாமத்தை பாடவே இல்லையா. உடனே குரு கேட்டாராம், நீ பாரு, இப்போ உன் கையில நான் பானை நிறைய தண்ணி கொடுத்தேன், நீ இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு எல்லைக்கு போயிட்டு வந்த, ஆனா நீ வர்ற வரைக்கும் இறைவன் நாமத்தை பாடவே இல்லை. உன் கவனம் பூரா எங்க இருந்தது? அந்த பானையில இருக்கிற தண்ணி கீழே சிந்திடக்கூடாதுங்கிறதுதான் இருந்தது. உன்னோட கவனம் எங்க இருந்தது? பானையில இருக்கிற தண்ணி கீழே சிந்திடக்கூடாதுங்கிறது தான் இருந்தது. அப்ப இறைவனை நீ எந்நேரமும் நினைக்கிறேன்னு சொன்னாயே, பானையில இருக்கக்கூடிய தண்ணி கீழே சிந்திருங்கிற இந்த வினாடியில நீ இறைவனை நீ நினைக்கவே இல்லை, கரெக்டா? ஆனால் அவன் அப்படி அல்ல.
தன்னுடைய குழந்தையும் பார்த்து, பெற்றோர்களையும் பார்த்து, மனைவியும் பார்த்து, குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளும் செய்து, தன்னுடைய வேலையும் செய்து, அதுல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து, அதுல ஒரே ஒரு தடவை அவன் இறைவன் நாமத்தை பாடினா கூட பெரியது. இப்ப அவன் பொறுப்புகளோடு அவன் அதை செய்யக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு அதை கொடுப்பதுதானே சிறந்ததாக இருக்கும் என்று குரு சொன்னார். எப்படிங்க? அப்போ நாம எதையோ ஒண்ணு செய்கிறோம்னு சொல்லி போட்டு நாம செய்யறது மட்டும்தான் சரின்னு நினைச்சிட்டு நான் எல்லாமே பண்றேன், நான் எல்லாமே கரெக்டா பண்றேன், இறைவன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை கொடுக்குறாரு, நான் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்கிறேன், இறைவன் என்னை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறாருன்னு சொல்றதை விட, இறைவன் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், மூச்சு காத்து போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, கையுங்கால் உருப்படியாக இருக்கிறது, குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், தன்னை சிந்திக்கிற புத்தியை கொடுத்திருக்கிறார், இது அத்தனையும் சிறப்பாக செயல்படுவனுக்கே மோட்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இத்தனையும் நம்ம வச்சுக்கிட்டு இல்லாத ஒன்றை நோக்கி, எது இல்லையோ இல்லாத ஒன்றை நோக்கி இல்லை என்பதில் புலம்புவதே தீவிரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னிடம் எது இல்லை, பணம் இல்லை, என்னிடம் எது இல்லை, நிம்மதி இல்லை, என்னிடம் எது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, உசுறு இருக்குல்ல, ஆரோக்கியம் இருக்குல்ல, இறைவனை நினைக்கிற சுயநினைவு இருக்குல்ல, இதை கொடுத்ததற்கு நன்றி என்று கொடுக்கும் மனநிலை நாம் சிந்திக்கின்ற அந்த தருணம், அந்த வினாடி என்ன நடக்கும்? அறியாமையை மறைத்து விழிப்புணர்வை மலரச் செய்து நம்மளுடைய சிந்தனையில் வீரியத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நினைத்தது அடைவதற்குண்டான வாய்ப்பு கொட்டி கிடைக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த 21 நாள் அற்புதங்கள்ங்கிற வகுப்பு 3 வாரங்களாக நடத்தப்படும். 3 வாரங்களாக முதல் வாரம் உங்களுடைய மனநிலை குறித்த தெளிவு ஏற்படுத்துவதற்குண்டான வாரமாக இருக்கும். 2வது வாரத்தினுடைய முதல் பகுதியும் 3வது வாரத்தினுடைய முதல் பகுதியும், அதாவது 2வது வாரமும் 3வது வாரத்தினுடைய முதல் பகுதியும் பணம் சார்ந்த சிக்கல்கள், உறவு சார்ந்த சிக்கல்கள், ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்கள், தொழில் சார்ந்த சிக்கல்கள், சமுதாயம் சார்ந்த சிக்கல்களையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு என்னுடைய கடன் பிரச்சனையை அடைக்கிறது எப்படி, என்னுடைய வருமானத்தை உயர்த்துவது எப்படி, எனக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படிங்கிற குறித்த அத்தனை வகையான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் இந்த நிகழ்வு. 3வது வாரத்தினுடைய நிறைவு பகுதியில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய மனநிலையில் தடையாக இருப்பது பிலீஃப் பிளாக் தாங்க. உங்களுடைய தவறான நம்பிக்கை தான் தடையாக இருக்கிறது. அந்த பிலீஃப் பிளாக்கை உடைச்சு நீங்கள் வெகுவாக செய்ய வேண்டிய பயிற்சிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய அகத்தூய்மையும் அகச்சூழ்நிலையில் தெளிவும் புறச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தடைகளை எதிர்கொண்டு வாழ்வில் நீங்கள் அற்புதங்களை அனுபவிக்குவதற்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாக இருக்கு. அப்போ இந்த பயிற்சி, இதை நாங்க ஆன்மீக பயிற்சின்னு சொல்ல முடியாது, ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற பயிற்சினும் சொல்ல முடியாது. இது வாழ்வியலுக்கான கலந்துரையாடலாக இருக்கும். நிச்சயமா உங்கள் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான கலந்துரையாடலாகும். அதை தீர்க்கமாக செயல்படுத்துவதற்குண்டான செயல் திட்டங்களும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பயிற்சி அது ஏங்க விடிய காலையில 4 மணிக்கு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு வேற இன்னும் சில பேர் கேட்பாங்க, ஏங்க அர்த்தராத்திரி 4 மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் தானே. நான் ஒண்ணு சொன்னேன்ல, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் புதிதாக ஒரு விஷயத்துல இருந்தா தானே ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒன்றை செஞ்சு முயற்சி பண்ணி தானே வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்ப இது வரைக்கும் நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நம்ம எப்ப முயற்சி செய்ய போறோமோ அப்ப நமக்கு தேவையான நேரம் அதிகமாக கிடைக்கும். நேரம் அதிகமாக கிடைக்கும் பொழுது உங்களுடைய அறிவாற்றலை, உங்களுடைய பகுத்தறிவையும், உங்களுடைய நுண்ணறிவையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு இது நிச்சயம் ஏதுவாக இருக்கும். அப்போ 3 விஷயத்த நான் இங்க பதிவு பண்றேங்க. 1, உங்களுடைய அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த வகுப்பு உதவும். உங்களுடைய பர்சனல் கான்சியஸ்னஸ், ப்ரொஃபஷனல் கான்சியஸ்னஸ், சோஷியல் கான்சியஸ்னஸை மேம்படுத்துவதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு உதவும். இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய நுட்பமான அறிவை அனுபவமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த வகுப்பு உதவும். அப்ப 100% எனக்குள் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு என்னுடைய மனம்தான் காரணம். அகச்சூழ்நிலையில் நான் தெளிவு பெறுவதற்கு, என்னுடைய அனுபவத்தை நான் மேம்படுத்துவதற்கு இந்த வகுப்பு உறுதியாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில் உறுதிப்படுத்துகிறோம். இந்த வகுப்புக்கு ஃபீஸ் 999 ரூபாய்.
மொத்தம் 21 நாட்களுக்கும் சேர்த்து வெறும் 999 ரூபாய். நீங்க ஒவ்வொரு நாளும் லைவ் கிளாஸுக்கு வரணும். ஒருவேளை உங்களால வர முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் நீங்க வாங்கிக்கலாம். அந்த ரெக்கார்டிங்க்கு 3000 rupees நீங்க பே பண்ணணும். சார் என்ன சார் லைவ் கிளாஸை விட ரெக்கார்டிங் கிளாஸுக்கு நீங்க ஃபீஸ் அதிகமா வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டுங்க, ஆமாங்க, நாங்க ஃபீஸ் அதிகமா தான் வச்சிருக்கோம். ஏன்னா அப்படியாவது நீங்க லைவ் கிளாஸுக்கு வந்துட மாட்டீங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பயிற்சியில் பங்கு பெற்று பலனடைந்தவர்கள் ஏராளமான ப்ரூஃப் இருக்குங்க. யாரும் இங்க இருக்கீங்களா? 21 நாள் அற்புதங்கள் வகுப்பில் பயன்பெற்ற பயனாளிகள் யாரும் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஓரிரு வார்த்தைகளாக நீங்க வெளிப்படுத்தலாம். மற்றவர்கள் புதிதாக வந்தவர்களுடைய அனுபவத்திற்காக உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் பதிவிடலாம். யாராவது பேசணும்னு விரும்புனீங்கன்னா பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், நான் மகேஸ்வரி பேசுறேன். வாய்ஸ் கேக்குதுங்களா? வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், பேசுங்க. வாய்ஸ் கேட்கலையா இருக்குது, அதனாலதான் பிரதர். ரைட், இப்ப கேக்குதுங்க சிஸ்டர். வணக்கம் பிரதர். வணக்கம். நான் என் பேர் மகேஸ்வரி, நான் அவினாசில இருந்து பேசுறேன். இந்த 2025 இது 3வது வகுப்புன்னு நினைக்கிறேன். நான் 2023 ஆகஸ்ட் மாசம் வந்தேன். ஆகஸ்ட் மாசம் முதல் வகுப்பு நடந்தேன். அப்ப முதல் வகுப்புக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு அறிமுக வகுப்புக்கும் கேக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஃபீல். கிட்டத்தட்ட 11 மாசத்துக்கு பக்கமா 21 நாள் பயிற்சி எடுத்ததுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். என்னோட பிரச்சனை என்ன, நான் எப்படி இருக்கேன், உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் தெரியாம நிறைய சிக்கல்களை பண்ணிட்டேன். என்னை வளர்த்துனவங்க கிட்ட, மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ஆனா அது கரெக்டா தெளிவா புரிஞ்சிருச்சு. அதை தெளிவா ஹேண்டில் பண்ணவும் நான் நல்லா பழகிட்டேன். பட் நான் நிறைய கத்துக்கிட்டது உறவுகளை எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிற விஷயத்தான். இந்த 2025 தொழில எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் கத்துக்கிட்டு இருக்கேன். பட் நான் நல்லபடியா கத்துப்பேன்னு நம்புறேன். இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள தெளிவா இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் 3:30 மணிக்கு எந்திரிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் திட்டுவாரு, 4 மணிக்கு போய் உட்காந்து என்ன கேக்குற அப்படின்னு. இப்ப கேட்பாரு, ஏன் இந்த மாசம் போகலையாட்டு இருக்குது வகுப்புக்கு அப்படின்னு கேட்பாரு. அந்த லெவல்ல எங்க குடும்பமே நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்கு. நன்றிங்க பிரதர். அதே மாதிரி இந்த தடவை பயிற்சிக்கு வரவங்களுக்கு இப்போ இந்த மாசம் இன்னும் நிறைய விஷயங்களை புதுசாதான் கொண்டு வர்றீங்க. போன மாசம் சொன்னது இந்த மாசம் சொல்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 2 வருஷமா ஒரு மாசம் சொன்ன விஷயத்த அடுத்த மாசம் நீங்க சொல்றதே இல்ல. ஒரு வார்த்தை இல்லைங்க பிரதர், ஒரு எழுத்து கூட நீங்க சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சுத்தமா நான் கவனிச்ச வரைக்கும் அப்படிதான். ஒவ்வொரு மாசமும் நாங்க புதுசா ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா கத்துக்க பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கத்துக்கிறோம் எல்லாரும் கேட்பாங்க, எப்ப பாரு 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க வகுப்பு கவனிக்கிறீங்கன்னு. ஆனா போன மாசம் ஒரு நிகழ்ச்சிக்கு போன ஒரு 8 மணி நேரம் எல்லா உறவு கூட இருந்த நேரம் இருந்துச்சு. ஆனா எல்லாருமே என்னைய ஆச்சரியமா பார்த்தாங்க. நான் அமைதியா உட்கார்ந்து இருந்தேன். ஆமா, இல்ல, தெரியல, இந்த 3 வார்த்தையை 8 மணி நேரம் எங்கிட்ட பேசுறவங்க கூட இது மட்டும் சொல்லிட்டு அமைதியா போயிட்டேன். அவங்களே கொஞ்சம் ஆச்சரியமா போயிட்டாங்க, இப்படி மாறி இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அப்ப வெளியில வரும்போதான் என் தங்கச்சி கேட்டா, எப்படி அமைதியா இருக்கிற அப்படின்னு. அப்பதாங்க பிரதர் நான் அந்த பயிற்சியோட ரொம்ப வீரியத்தையே உணர்ந்தேன். நன்றிங்க பிரதர். நன்றி சிஸ்டர். வாழ்த்துக்கள். நன்றி. எஸ் மிஸ்டர் சாந்தசீலன். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக், டூயிங் கிரேட்டுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அன்பா ஆரோக்கியமா செல்வ செழிப்போட இருக்கீங்க. சிறப்புங்க, மிகச்சிறப்பு. சொல்லலாங்களா? ப்ளீஸ் கோ அஹெட். அன்புள்ளவங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தசீலன். சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கிறேன். சார் தண்ணி கொஞ்சம் கொடுங்கம்மா. இதுல நான் ஒரு 3 முறை 21 நாள் வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு வகுப்பு மாதிரியே அடுத்த வகுப்பு இருந்தது இல்லை. இந்த வகுப்புக்கு, அதாவது கிமு அப்படின்னு சொல்றது மாதிரி, இந்த வகுப்புக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், பின்னாடி எப்படி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு முன்னாடி இருந்த சாந்தசீலன் அவருடைய சிந்தனை, செயல்பாடுகள்,
அது எல்லாமே வந்து அப்படி டோட்டலா மாறி இன்னைக்கு மேம்பட்டு எல்லா விஷயத்தையும் எளிமையா நான் அணுகுவதற்கு பிரதர் சொல்ற மாதிரி தொழில், பணம், ஆரோக்கியம், சமுதாயம், உறவுகள் எல்லா ஃபீல்ட்லயும் அந்த எல்லா இதுலயும் வந்து நம்ம எளிதாக ஒவ்வொரு சவால்களையும் சந்திச்சு ஒரு மேம்பட்ட உறவை வந்து ஏற்படுத்துவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. முன்னாடி நான் வந்து தொழில்ல வந்து பிரச்சனைகள் எனக்கு இருந்து ப்ரொஃபஷனல் டென்ஷனால ஹாஸ்பிட்டல் போய் படுத்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது அதுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது. அதுல வந்து உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு அது எல்லாமும் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மேம்பட்ட நிலையில இருக்க, மருந்து மாத்திரை இல்லாம வாழக்கூடிய ஒரு லெவல், ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு அழகா வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு மாற்றங்களை கொடுத்தது அப்படின்னா என் பிரதருடைய ப்ரோக்ராம் அது. அவங்கள்ட்ட வந்து காலம் முழுவதும் பயணிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த ஒரு கலைக்களஞ்சியமா, அறிவு களஞ்சியமா அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு தரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய உதாரணம், பழைய இது அப்படியெல்லாம் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரு மேம்பட்ட விஷயங்களா நமக்கு கத்துக் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுக வகுப்பு. ஆனா அந்த ஸ்டார்ட் பண்ண போற வகுப்பு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வகுப்பும் வந்து உங்களுக்கு ஒரு பிரைமரி மாதிரி தான் இருக்கும். அதுலயே வந்து பிரைமரிக்கு அடுத்தது ஒரு மிடில், அப்புறம் ஹையர் செகண்டரி, காலேஜ் லெவல்ல நம்ம கத்துக்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றிலையும் வந்து பங்கெடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை இன்னும் மென்மேலும் வந்து சிறப்பா அமையுது. இவ்வளவு தெளிவா பேசுவதற்கு நல்லபடியா இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு குருஜி என்னுடைய பிரதர் சசிகுமார் பிரதர் மூலமா இது கிடைச்சதுக்கு வந்து நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றேன், அவருக்கும் நன்றி சொல்றேங்க. இதை எல்லாருமே வந்து பயன்படுத்தி இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு ப்ரோக்ராமா இது இருக்குது. அதுல வந்து நீங்க யார், உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பா அமைச்சிக்க முடியும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி பிரதர், நன்றி பிரதர். கீப் க்ரோயிங் பிரதர். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றி, தேங்க்யூ. நன்றி, நன்றி. பாப்பா மேரேஜும் இருக்குது, நான் இன்விடேஷனோட வருவேன். அவசியங்க. வாழ்த்துக்கள். எங்க பிரார்த்தனையும் எங்க வாழ்த்துக்களும் என்னைக்கும் உண்டுங்க. மகிழ்ச்சி. மதேஸ்வரன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி பிரதர். குருஜி நமஸ்காரம். நமஸ்காரம், பேசுங்க. இப்போ இந்த குரூப்ல வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்ன எப்படி சொல்றேன்னாக்கா, லட்சுமி வந்து நம்ம கதவை தட்டி இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருஜி என்னை அந்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டாரு. என்னை கூட வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அவ்வளோ டீட்டெயில் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. ஸோ நான் சென்னையில இருக்கிறேன். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன். இதுல என் கூட கிளாஸ் அட்டன் பண்ண நண்பர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட கேட்கலாம் நீங்க. நான் வந்து அவ்வளோ பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, எல்லா பிரச்சனையோட வந்தேன். குருஜியோட அந்த எப்படி என் ஒய்ஃப் இதுல அட்டன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கள எட்டி பார்க்க வந்தேன். நான் யார் கூட இந்நேரத்துக்கு பேசிட்டு இருக்கா வீடியோ காலில் அப்படின்னு லைட்டா எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்துட்டா ஒரு 10 நிமிஷம், அப்படியே 10 நிமிஷம் என்னாச்சு 20 நிமிஷம் ஒரு 1 ஹவருக்குள்ள அப்படியே ஃபுல்லா முடிச்சிட்டேன். அடுத்த நாள் கேட்டேன், என்னையும் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃப் ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஸோ ஃபுல்லா அன்னைக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க், ஸ்மோக் இதெல்லாம் இருந்தேன். இப்பதான் நான் இதை சொல்றேன் பப்ளிக்ல. ஸோ பப்ளிக்ல சொல்றதுனால ஒன்றும் கிடையாது. இதை நான் குருஜி கிட்ட அவர்கிட்ட சாஸ்தாகமா சொல்லி நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த உடல் அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. கடவுளால நம்ம தாய் தந்தையால படைக்கப்பட்ட உருவம் இது. இதுக்கு எந்த விதமான கெடுதல் பண்ணாம வாழணும் அப்படின்றது அப்பதுல இருந்து கத்துக்கிட்டேன் நான். ஸோ என் ஒய்ஃப் அன்னைக்கு நைட்டு கேட்டா, நீ உயிரோட வாழறதை விட நீ செத்து போலாமே அப்படின்னா. ஸோ அதுதான் நான் குருஜி கிட்ட சொல்லிடுறேன். குருஜி அந்த வார்த்தை சொன்ன என் ஒய்ஃப், நீ இன்னும் 100 வருஷம் வாழணும் அப்படின்ற வார்த்தை நான் வாங்கினேன் குருஜி. அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. இன்னைக்கு வரல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த லெவல்ல கொண்டுட்டு போயிட்டு இருக்க ஒரு விஷயமும் இன்னைக்கு காலையில இருந்து பிசினஸ். நான் ஒரு ரெண்டு நாள் குருஜி கூட ஏற்கனவே பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கல. ஸோ அந்த டைமுக்கு உண்டான ரொட்டேஷன் வேலையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படின்னாக்கா லட்சுமி நம்ம கதவு தட்டும் போது கெட்டியா இறுக்கி பிடிச்சிட்டு வந்துட்டுனா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல விதமான வாய்ப்பு. யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல. நானும் ஒரு 10 பேருக்கு சொல்லியிருந்தேன். 10 பேர் எத்தனை பேர் லைனுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்றதும் பார்க்கல நானு.
ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னடா இது 999 ரூபான்னு நினைக்காதீங்க. அது எப்படி சொல்றது, ஒரு நாள் செலவு கூட நம்மளுக்கு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குருஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்றது, நான் வந்து கடவுளோட மறு அவதாரமா பார்த்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐயப்பனை தான் ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் போயிட்டு வரும்போது நான் ஐயப்பன் கிட்ட எனக்கு என்ன தீர்வு, போன வருஷம் கிடையாது, போன மாசத்துக்கு முந்தின மாசம் போயிட்டு வரும்போது எனக்கு என்ன தீர்வு அப்படின்னேன். அந்த ஐயப்பனே நேர்ல வந்த மாதிரி தான் என் குருஜியே இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு வாசகமும் அவர் சொல்றதை அப்படியே பின்பற்றி போறேன். என்ன சொல்றது, எனக்கு இன்னைக்கு நான் என்னைக்கு இந்த குருகுலத்துக்குள்ள வந்தனோ அன்னையில இருந்து சந்தோஷம் தான். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திங்க. இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அறுசுவை சுவை உணவு கிடைக்கிறீங்க. நன்றி குருஜி, எனக்கு இந்த வாய்ப்பு நன்றி 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 நன்றிங்க. நன்றி நன்றி. எஸ், வேற யாரும் பேச விரும்புறீங்களா? யாராவது பயன்பெற்ற பயனாளிகள் உங்களுடைய? குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். வணக்கம் வணக்கம். குருஜி ஆடிபிளா இருக்கா? குருஜி ஆடிபிளா இருக்கு, பேசு. ஓகே ஓகே ஓகே. டிரைவிங் குருஜி. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வு வந்து இப்ப இன்னைக்கு முன்னோர்கள் பேசினாங்க. மதேஸ்வரன் பேசினாரு, ஒரு அட்வொகேட் சார் பேசினாரு, மேடம் பேசினாங்க. இதெல்லாமே நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், எல்லாமே பேசி வச்சுக்கிட்டு கூட பேசுவாங்க இவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அது கண்டிப்பா ஒரு ஆர்டினரியா நிறைய போலிகளை பாக்குறதுனால நம்மளுக்கு வர்ற சந்தேகங்கள். இதே மாதிரிதான் இப்ப நீங்க யாராச்சும் நினைச்சிருந்தாலும் அதே மாதிரிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் தான். நான் ஒரு குருஜியோட ஒரு 7 மாதங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு. என்னன்னா, திக்கு தெரியாத திசை தெரியாத அலைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தெருநாய்க்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பாச கிடங்கு தான் இந்த ஞான சஞ்சீவனம் குருகுலம். குருஜி வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம, எந்த விளம்பரம் இப்ப கூட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மவுத் கேன்வாசிங் பண்றோம். முன்னாடி விளம்பரங்களே இல்லாத ஒவ்வொரு நண்பர்கள் பயனடைஞ்சவங்க மட்டுமே சொல்லி சேர்ந்த கும்பல் தான் இந்த ஞான சஞ்சீவன குருகுலத்துல பயின்றுகிட்டு இருக்கிறவங்க. இதுல வந்து நீங்க அட்டன் பண்ண சொன்னாங்க. அட்டன் பண்ண முடியாததுக்கு 3 ரீசன்கள், மொத்தம் 3 ரீசன்கள். ஒண்ணு வந்து எனக்கு பணம் இல்ல. நிறைய பேர் இருப்பாங்க பணம் இல்லைன்னு சொல்றவங்க. 2வது வந்து எனக்கு 4 மணிக்கு என்னால எந்திரிச்சு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். 3வது வந்து நிறைய நான் பார்த்துட்டேன், இது மட்டும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு எண்ணங்கள். இந்த 3க்கும் ஒரு சின்ன தீர்வு நான் நினைச்சதை மட்டும் சொல்றேங்க. நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறவன். இன்னைக்கு நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு செஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து 3 அல்ல 2 மணிக்கே எந்திரிச்சிருவீங்க. அப்ப உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டைம் ஒரு முக்கியமே கிடையாது. இது எல்லாமே மைண்ட் செட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. 2வது பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, யாராச்சும் உண்மையிலுமே உங்களுக்கு பணம் இல்லைன்னா இதுல ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பீப்புள்ஸ் உள்ள இருக்காங்க. உங்களுக்கு யாராச்சும் பயனடைஞ்சவங்க ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கட்டுறதுக்கு ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. டோனர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தொடர்பு பண்ணலாம். அந்த கோஆர்டினேட்டர் கவிதா மேடம் பேசுறீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. 3வது இந்த வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுடைய கர்மாவா தான் இருக்கும். இந்த நிகழ்வுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு உண்மையை சொல்றேன். உங்களுடைய தாய் தந்தையோட ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம இந்த நிகழ்வுல நீங்க இப்ப வந்து உட்கார்ந்துருக்கவே முடியாது. அப்படி உட்கார்ந்துட்டு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் பேசுறோம். ஏன்னா நாங்க பயனடைஞ்சுக்கிட்டு போயிடுறோம். எங்களுடைய பயன் மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை நாங்க இது கொடுக்குறோம். குருஜி பேசின வார்த்தையில இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேடம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள். என்ன சொல்றதுன்னா, எந்த யூனிவர்சிட்டி வார்த்தைகள் ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா அது கடவுளா தான் இருக்கணும். கடவுளின் மறு அவதாரமா எங்க குருஜியை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய சார்ந்த அத்தனை உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை, உங்களுடைய குடும்பங்களை உயர்த்தணும் அப்படின்னா நீங்க வரணும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் லாஸ்டா நான் சொல்றேங்க. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது என்னன்னா தன்னுடைய மகிழ்ச்சி. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், எந்த கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, நீங்க பண கஷ்டம், உங்களுடைய சமுதாய கஷ்டம், உங்களுடைய குடும்ப கஷ்டம், அவங்களுடைய உடல் பிரச்சனைகள் எந்ததா இருந்தாலும் சரி, உடனுக்குடனே ஒரு தீர்வை கொடுக்கறது குருஜியோடைய அந்த பிரபஞ்ச சக்தியில கொடுக்கறாரு. கண்டிப்பா வந்து பயனடைஞ்சுக்குங்க. கண்டிப்பா யாருக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்களோ, நம்ம கவிதா சிஸ்டர் அந்த நம்பர் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. டோனர்ஸ் நிறைய இருக்கிறோம். உங்களுக்கு நாங்க டொனேட் பண்ணி கூட நாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களுடைய தாய் தந்தையரோட ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் நீங்க குருஜியோட கனெக்ட் ஆவீங்க. நன்றி. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. நன்றி நன்றி நன்றி. பிரதர் இப்ப சொன்ன மாதிரி யாராவது அத மாதிரி வாய்ப்பு பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்லுங்க, கவிதா சிஸ்டருக்கு சொல்லுங்க, நான் கட்டுறேன் உங்களுக்கு பணம். ஏன்னாக்கா வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமான வாய்ப்பு.
எனக்கு எவ்வளவு விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்குது. ஸோ அதனால நான் சொல்றேன், பணமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எங்க குருஜிக்கு பணம்ன்றது 2வது பட்சம். மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதனால பணம் கட்ட முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு நானே பணம் கட்டுறேன். வேற 10 ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10 பேருக்குனா கூட நான் ரெடி கட்டுறதுக்கு. ஏன்னா குருஜி என்ன அந்த அளவுக்கு மாத்தி, அந்த அளவுக்கு என்ன பொட்டேஷன் இதுவாவே என்ன கொண்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. முடியாதவங்க இது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நான் கட்டுறதுக்கு ரெடி. தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. வணக்கங்க. என் பேர் எல்ஐசி நடராஜன். கரூர் இருக்கேன். முன்னாள் பள்ளியோட தாளாளருங்க. நான் பேர் சொல்லாமே பேசிட்டேன். நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சிஸ்டர். நான் மஞ்சுளா பேசுறேன். வணக்கம், வணக்கம் சிஸ்டர். உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மகிழ்ச்சிங்க சிஸ்டர், மகிழ்ச்சி. ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ உங்களை நான் எனக்கு கிடைச்ச தெளிவு மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கணும் நான் விரும்புறேன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. வேற என்ன சொல்ல, சந்தோஷமா இருக்கு. வந்ததே ஒரு சந்தோஷமா இருக்கு. 21க்குள்ள அமுச்சு விடுங்க, சந்தோஷம் வந்துடும் தானா. நன்றி, நன்றி சிஸ்டர். பிரதர் கேள்வி கேட்கலாங்களா? கேளுங்க சிஸ்டர், கேளுங்க. கிரியா பண்ணலைங்க. சரிங்க. புருவ மத்தியில வந்து கொஞ்சம் இப்படி ஷேக் ஆகுதுங்க. சரிங்க. தலையில கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுதுங்க. ஓகே. அப்புறம் நிறைய கேள்வி வர்ற மாதிரி போற மாதிரியும் இருக்கு. சரி. அதுதான் என்ன அப்படி வருது? சரி, இது வந்து இயல்புங்க. எடுத்த உடனே நீங்க கிரியா பண்ணும்போது அப்படி இருக்காது. தொடர்ந்து நீங்க கிரியா பண்ண பண்ண போக போக தான் இந்த மாதிரி துடிப்புகள் வரும். ஆகினையில துடிப்பு வரும். இதுக்கு பேரு ஆகினைன்னு சொல்லுவாங்க. அது துடிப்பு வரும். தலையிலயும் ஒரு மாதிரியான உச்சி மேபி துடிக்கலாம், அல்லது பின்னாடி தலையில உங்களுக்கு அந்த மாதிரி அதிர்வுகள் தெரியலாம். இது தொடர்ந்து நீங்க கிரியாவை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வருவதுங்கிறது இயல்பு. அப்புறம் அகத்துக்குள்ளேயே நமக்குள்ளேயே கேள்வி வந்து நமக்குள்ளேயே பதில் வரும். நமக்குள்ள கேள்வி கேட்கும்போது புற சூழ்நிலையில ஏதோ ஒரு டயலாக்கு இல்ல ஏதோ ஒரு இயற்கையில வேற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து பேசக்கூடிய விஷயங்கள் உங்க கேள்விக்கு பதிலா பொருந்துற மாதிரியான ஒரு ஒப்பனைகள் வரும். ஏன்னா நம்ம இங்க எல்லாமே ஒத்த செய்வுல ஒத்த சிந்தனையில இருக்கிறோம். ஒரு மீன் வந்து நீந்தறதுக்கு போய் பயிற்சி எடுக்கிறது இல்ல. ஒரு பறவை வந்து பறக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறது இல்ல. ஆனா மனிதன் மட்டும் வாழ்க்கைய வாழ்றதுக்கு பயிற்சி எடுக்கிறான். ஏன்னா மீன் மீனா பிறந்தது, மீனா வாழ்ந்தது, மீனாவே இறக்குது. பறவை பறவையா பிறந்தது, பறவையா வளர்ந்தது, பறவையாவே இறக்குறது. மனிதன் மட்டும்தான் மனிதனா பிறக்கிறான், மிருகமா வளர்றான், மிருகமா வாழ்றான். அப்ப அதற்கு இங்க பயிற்சி தேவைப்படுது. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த அனுபவங்களும் நம்ம கடந்து வந்த ஏமாற்றங்களும் நம்மளுடைய மன உளைச்சல்களும் இங்க வந்து எண்ணங்களாக பதிவுகளாக தங்கி நிக்குது. இப்ப இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு நிகழ்வும் மாற மாற உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்க கிடைக்க ஏற்கனவே நான் நினைச்சது இப்படி இல்ல போல இருக்கு, ஏற்கனவே வேற ஒண்ணா இருக்கிறத நான் தான் தப்பா நினைச்சிருக்கிறேன் போல இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்குள்ளேயே அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு மேம்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள வரும். அது வர 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 என்ன ஆகும்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, நமக்குள்ள இவ்வளவா, நமக்குள்ள ஒரு பொறுமை வந்ததா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது கோபம் குறைஞ்சதா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாம இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் யாராவது ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டா நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப எல்லாம் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, நான் ஏன் அவங்கள பத்தி யோசிச்சு என் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கலாம். இப்ப இது என்ன ஆகுதான், வளர வளர தானே பருவம் மாற மாற பகுத்தறிவும் மேம்படுகிறது இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இது. அதனால இது நார்மல். போன வருஷம் வந்து ஜாயின் பண்ணப்போ ஒரு தெளிவில்லாம அலப்பாஞ்சிட்டு இருந்ததுங்க. இப்ப 25ல இந்த வருஷத்துலதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, புரிதல் வருது. இப்ப நான் அவரை பத்தி நான் புரிஞ்சு பையன்கிட்ட சொல்றேன். அது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஆனா நிறைவா இருந்துச்சுங்க. நல்லா அந்த அன்னைக்கு தூங்குனேன். இப்ப நம்மளோட இதையும் நாம அவளுக்கு புரிய வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்துச்சுங்க. உனி அவனும் வந்து புரிஞ்சுக்குவான், சரி அவனும் வந்து உனி பேசுவான். அப்படிதான் இப்ப நம்ம ஒண்ணு சொல்லத்தானே எதுவுமே இதாகுங்க. நம்ம மனசுல இருக்கிறது நிச்சயமா வந்து நீங்க காலம் வந்துங்க, கால கண்ணாடி மனிதனை வந்து அந்த அந்த அதுவே சரி செஞ்சிடும். நாம அதுக்கு ஒரு பொறுமை இல்லாம தான் நம்ம போய் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு ஒரு விஷயத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம். அது தானா சரியாயிரும். நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்தா போதும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க.
ஆனா கொஞ்சம் அக்கால பேசக்கூடாது. அவங்க போன் பண்ணாலே நினைப்பாங்க அவங்க எது பேசினாலும் நம்ம அமைதியா பேசிப்போனான்னு. ஆனாலும் சில டைம்ல அது வந்து ஹர்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. பேசிடுவேன். அப்புறம் மறுபடியும் அவங்களும் பேசிடுவாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இவ இப்படி இருக்கிறா, அதனால நாமளும் இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அது சில டைம்ல அப்படி வந்துருதுங்க பிரதர். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல கரெக்ட் சிஸ்டர். இதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நடந்திருக்கும். இப்ப வெறும் ஒரு 4 தடவை நடக்கும். ஆமா, அது சொல்லையிலேயே அது எனக்கு உணர்வு வந்துருதுங்க. இப்படி வந்துருது பேசி இப்ப அதுவே மாற்றம் தானங்க சிஸ்டர். அதுவே முன்னேற்றம் தான். இப்ப இதுக்கு முன்னாடி இதுதான் நடக்குதுன்னு தெரியாம நடந்துகிட்டு இருந்தோம். இப்ப தெரியுது. தெரிஞ்சுதான் பண்றோம். பண்ணக்கூடாது. அந்த இடம் கண்ட்ரோல் மீறுது. இது இன்னும் கொஞ்சம் நாளாக என்ன ஆகும்? அது நடக்காது. இப்ப 10 தடவை ஆயிட்டு இருந்தது, இப்ப 4 தடவை ஆகுது. இனி ஒரு 3 தடவை குறையும், 2 தடவை குறையும், அப்புறம் 1 தடவை குறையும், அப்புறம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். திடீர்னு ஒரு தடவை வரும், அப்புறம் வராம போகும். இப்படிதான் நடக்கும். அதுதாங்க பிரதர். நம்ம ரொம்ப நெருங்கினோடு தான் நம்ம அப்படி பேசுறோம். முன்னாடி யாராவது வந்தாதான் வந்து நம்ம அப்படி ரியாக்ட் பண்றது இல்லைங்க. ஊன்ட்டு போயிடுறோம். இல்ல அப்படி மேபி உங்களுக்கு அது குறைஞ்சதனுடைய மாற்றம் தான் நான் சொல்றேன். இது போக போக சரியாயிருங்கிறேன். புரிதல் இப்பதான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க அந்த பயணத்துல இருக்கிறீங்க. பயணம் போக போக சரியா. நன்றிங்க பிரதர். நன்றிங்க. நன்றி. ஹலோ சார். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. சார் என் பேர் ஆகாஷ் சார். நான் கேரளா மலையாளம் தெரியுமா சார்? மலையாளத்துல பேசட்டா? இல்ல எனக்கு மலையாளம் அறியலாங்க. தெரியாதா? தெரியாது. ஆனா தமிழ் எனக்கு தெரியும். தமிழ்ல ஓரளவுக்கு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல சார், தமிழ் தெரியும். நான் கேட்டேன் உங்க மலையாளம் தெரியுமான்னு. தெரிஞ்சா அது பேசலாம். இல்லைங்க, சார் தமிழ்லே பேசு. ஓகே சார். சார் நான் படிக்கிறேன். ஆகாஷ் சார். எனக்கு 21 ஏஜ் தான். நான் படிக்கிறேன் சார். சரிங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன, நாம இந்த உலகத்துக்கு எதுக்காக சார் வந்திருக்கோம்? என்ன ஒரு பர்பஸ்? அதை ஒருத்தர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. அப்போ உண்மையான இது என்ன? உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஓகே, ரொம்ப அற்புதமான கேள்வி ஆகாஷ். உங்க பேர் ஆகாஷா இல்ல ராஜேந்திரன்? ஆகாஷ் ராஜேந்திரன். ஓகே, ஆகாஷ் ராஜேந்திரன். ஓகே, இப்போ ஆகாஷ் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு பிறந்தார்? நல்ல கேள்வி. இந்த சசிகுமார் அப்படிங்கிறவர் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தார்? அற்புதமான கேள்வி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. ஆகாஷ் ராஜேந்தர் என்பவர் ஆகாஷ் ராஜேந்திராகவே இருப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார். இதனுடைய நோக்கம் என்ன? ஆகாஷ் ராஜேந்திரனாக பிறந்த ஒருவர் அவராகவே இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டார். சரி, அவர் ஏன் மனுஷனாக பிறந்திருக்கணும்? கல்லா பிறந்திருக்க கூடாதா? மரமா பிறந்திருக்க கூடாதா? மிருகமா பிறந்திருக்க கூடாதா? ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? இது ஒரு அணுகுமுறை, இது ஒரு வாய்ப்பு. இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. எதை கத்துக்கிறதுக்கு? இந்த உலகத்தில் நாம் அற்புதங்களை அனுபவிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. இந்த உலகத்தில் நாம் பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. ஆக மொத்தத்தில் இந்த பிறப்பு இயல்பில் இருப்பதற்காக நாம் இங்கு பிறந்திருக்கிறோம். சரி, நான் ஏன் இயல்புல இருக்கணும்? நான் ஏன் கொடுக்கும் தன்மையில இருக்கணும்? நான் ஏன் பிறருக்கு உதவணும் அப்படின்னு சொன்னா நோக்கம் அதுதான். மரம் மரமாக இருப்பதற்காகத்தான் அங்கு உருவாகியது. ஆனால் அது என்னது? கனி கொடுக்கிறது, நிழல் கொடுக்கிறது, மழை கொடுக்கிறது. அப்ப இங்க எல்லாமே இன்னொருவருக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பதற்காகத்தான் இந்த இயற்கையினுடைய நியதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மனிதனும், அப்ப ஆகாஷ் ராஜேந்திரன் என்பவர் நல்ல மகனாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வதற்காக பிறந்திருக்கிறான். ஆகாஷ் ராஜேந்திரன் என்பவர் நல்ல கணவனாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வதற்காக பிறந்திருக்கிறான். ஆகாஷ் ராஜேந்திரன் என்பவர் நல்ல நண்பராக இருப்பதற்கு கற்றுக்கொள்வதற்காக பிறந்திருக்கிறார். இஸ் இட் கிளியர்? சார் புரியுது சார். இது நம்மளோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆன்சர். ஒரு நம்ம தான் யோசிச்சு சொல்லணும் இதுதான் உண்மைன்னு. இல்ல எது உண்மைன்னு? கரெக்ட், கரெக்ட். உண்மைன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே பெர்ஸ்பெக்டிவ் தானே ஆகாஷ் ராஜேந்தர்? ஆமா ஆமா. நீங்க உண்மைன்னு ஒண்ணு இருக்குது, அந்த உண்மைக்கு ரெஃபரன்ஸ் தேடுறீங்கன்னு சொன்னாலே அது பெர்ஸ்பெக்டிவ் தானே? ஆமா.
சரி, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கல்யாணம் நடக்குங்கிறீங்க? இல்ல சார், கஷ்டம் தான். கஷ்டம் தானே? அப்ப புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஓகே, தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஓகே, கரெக்ட் தானே? ஆமா. அப்ப வாழ்க்கையும் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஓகே, தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஓகே. இப்ப வாழ்க்கை எப்ப முழுமை அடையும் நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கை எப்ப முழுமை அடையும் நினைக்கிறீங்க? நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் போது தான் இல்ல, நினைக்கிறேன். ஆசைகள் வாழ்க்கை என்பது முழுமை அடையாதது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கை முழுமை அடைகிறது. எப்படிங்க? வாழ்க்கை என்பது முழுமை அடையாதது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கை முழுமை அடைகிறது. வாழ்க்கை என்பது புரிந்து கொள்ள முடியாதது என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கை புரிந்து கொள்ளப்படுகிறது. சார் புரியுது. கிளியர்ப்பா? சார். இந்த கணம் இந்த வினாடி நான் கண் முழிச்சு பார்த்தா நான் உசுரோட இருக்கிறேன். என் உடம்புல உசுறு இருக்குது, வேலைக்கு போறதுக்கு தெம்பு இருக்குது, என் பக்கத்துல என் உறவினர்கள் உசுரோட இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. சார் அப்ப இந்த பூமியில நம்ம சந்தோஷம் எப்படிப்பா? எப்படிங்க? இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏன் வருது? இந்த பூமியில நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்தோம். அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலா நமக்கு ப்ராப்ளம்ஸே அல்ல, இதுதான் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி நம்ம பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலி we don't have a problem. The problem is seeing as a problem is the problem. சார் உண்மை அதான உண்மை. இப்போ நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆச்சு, தொழில்ல 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆச்சு. இப்ப இந்த நஷ்டம் ஆனதுனால எனக்கு வாழ்க்கையே இழந்துருச்சுன்னு நான் முடிவு பண்ண முடியாது. வாழ்க்கையில எனக்கு பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அந்த நஷ்டம் நடந்ததுன்னு நான் எப்ப அதை புரிந்து கொண்டேனோ அப்பதான் நான் அந்த கடனை அடைச்சு முழுமையா நான் வெளியே வந்தேன். அதை நான் புரிந்து கொள்ளாத வரை என்னால் அந்த கடனை அடைக்க முடியல. கிளியர் ஆகாஷ்? சார். இனிய மாலை வணக்கங்கள் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம், பேசுங்க ஐயா. வணக்கங்க. உறவுகள், ஞான சஞ்சீவன உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான மாலை வணக்கங்கள். ரொட்டேரியன் கே விஸ்வநாதன், அக்ரி பிளஸ், ஞான சஞ்சீவனா குருகுலம். ஞான சஞ்சீவனா குருகுலத்தோட முதல் மாணவனுங்க. மிக இந்த 21 நாள் அற்புதங்கள், செயல் தீரன, கடன்களை வெல்பது எப்படி, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, உறவுகள் நலன், இது மாதிரி அனைத்துலையுமே ஆரம்ப காலத்துல இருந்து கலந்துக்கிட்டு நேரடி பயிற்சி, வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா வந்து பயிற்சியில கலந்துக்குவேன். அந்த ஞான சஞ்சீவன குருகுலத்தோட டிஷர்ட்டை பைக்குள்ள அடியில மடிச்சு வச்சுக்கிட்டு ஓடியாந்த ஆளுங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணி கலந்துக்கிட்டவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி வந்து அனைத்து விதமான நலன்களோட ஒரு 7 நாள் அப்பாயின்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கேன். ஐயா கூட தெரியும், போன வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வந்து 5 நாள் சென்னைங்க, அடுத்த நாள் புதன்கிழமை ஈரோடு, வியாழக்கிழமை வந்து திருவாரூர், நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் ஆணைக்கட்டியில 2 நாள் ப்ரோக்ராமுங்க. அதை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில விடியெல்லாம் பொறுத்து உடுமலைப்பேட்டையில விவசாய கண்காட்சி ஒரு 50,000 பேர் கலந்துக்கூடிய இதற்கு. அதுல ஐயா வனம் ஃபவுண்டேஷன் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்து சந்திச்சு உங்களோட இது பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரி நான் நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் வந்து திருக்கடையூர்ல இருக்கேன், ஒரு நல்ல காரியத்துக்காக அங்க போறோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஈரோடு, பெருமநல்லூர், இது மாதிரி அடுத்த 7 நாளைக்குமே ப்ரோக்ராமோட இருந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம இந்த இதுக்கு வந்து விடியால 3:30 மணிக்கு எழுந்திரிச்சுட்டு எதோ கேட்டும் கேட்காம அதை செயல்படுத்தாம இருக்கிறது வந்து ஆகவே ஆகாதுங்க. ஐயா சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஒரு சின்ன ஒரு குருவிகளுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து, எறும்புக்கு இது கொடுக்கறதுல இருந்து, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பூராமே அங்க என்ன சொன்னாங்களோ அந்த 21 நாள் பயிற்சியை அதை பூராமே முழுசும் கடைபிடிச்சு செய்யும் போது வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா நபரா இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லாத்திட்டையும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். இப்ப என்னைய வந்து செல்ஃபி நின்று ஐயா அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா அளவுக்கு இன்னைக்கு கூட இதுல பாத்தீங்கன்னா நான் அவரை பார்த்ததே இல்லை. ஒரு பெரிய ஸ்டாலு, அவங்க ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோட இதை வந்து ரொம்ப அற்புதமா சொல்றாரு. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், என்ன பண்றேன், மரம் வளர்ப்பு இது அப்படின்ட்டு அவரு அவ்வளவு இதா சொல்றாரு. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சுங்க. அந்த வீடியோவை கூட எடுத்து நம்ம இதுல தொழில் ஞான செஞ்சவன இதுல காலையில போடலான்ட்டு இருக்குங்க.
இந்த அளவுக்கு செய்யறதுக்கு என்னன்னா, சர்க்கரை இனிக்கும் அப்படின்னா பேப்பர்ல எழுதுனா இனிக்காதுங்க. நாக்குல வச்சு நக்கி பார்த்தால் மட்டும்தான் இனிக்கும். இது எல்லாமே ஐயா சொல்லக்கூடிய அனைத்தையுமே செயல்படுத்துங்க. செயல்வடியில செய்யுங்க. நேர்மையாகவும் கரெக்டாகவும் செஞ்சா 100% நிச்சயம் வெற்றி. உறவுகள்ல இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது என்னோட இது. அதான் வந்து நம்ம தம்பி கரூர் நடராஜன் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க. மகேஸ்வரி அம்மா பிளஸ் அட்வொகேட் அவர்கள் இது மாதிரி இது வந்து நிச்சயம் அதை செயல்படுத்தணுங்க. செயல்படுத்தினா மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடனுங்க. நன்றிங்க. நன்றி 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 நன்றி. ராஜசேகரன் வணக்கம் பிரதர், பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அனைத்து பிரச்சனைக்கும் விடையை வெளியில தேடிட்டு இருக்கோம். அது எல்லா பிரச்சனைக்கும் விடை வந்து ஒன்றுகிட்ட தான் இருக்கு, அதாவது நம்மகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது நீங்க உங்களோட வகுப்பு புரிய வைக்குது. வெளியில தேட வேண்டாம், உள்ள தேட வேண்டாம், தேடணும்னு. ஆனா என்ன ஒரு விஷயம், நீங்க கூட சொல்றீங்க பயிற்சி இந்த 24 பயிற்சி ஒரு முறை மட்டும் வந்துட்டு வந்தா போதாது, 3 முறை வரணும்னு சொன்னீங்க. 3 முறை இல்லைங்க, 1 வருஷம் தொடர்ந்து வந்தாதான் நம்ம அந்த இதுல போக முடியும். ஏன்னா என்னால சில காரணங்கள் 1 முறை தான் வர முடிஞ்சிச்சு, அடுத்து தொடர்ச்சியா வர முடியல. திரும்ப என்ன இப்படி அது மாதிரி செய்யறதுனால என்னன்னா வராமலே இருந்தலாம். 1 முறை வந்துட்டு போறோம்னு திரும்ப நம்ம பழையபடியே மாறிடுவோம். இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுது. குறைந்தபட்சம் 1 வருஷமாச்சும் இந்த பயிற்சியில் இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல்லா நம்ம மாற முடியும். இல்லைன்னா பழையபடியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பழைய நிலைமைக்கு போயிடும். அதனால தொடர்ந்து இந்த பயிற்சியில சேருங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க. இந்த வகுப்பு இந்த மே மாதத்திற்கான வகுப்பு வருகிற 8ஆம் தேதி துவங்குகிறதுங்க. 8ஆம் தேதி முதல் நாள் துவங்குகிறது. அதற்கு முன்னாடியே நீங்க இந்த வகுப்பு இந்த சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல நிகழ்ச்சியினுடைய அனைத்து தகவல்களும் பரிமாறப்படும். 999 ரூபாய் நீங்க செலுத்தி உங்க ஸ்கிரீன்ஷாட்டை அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணி இந்த வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். பல்வேறு விதமான பலன்களை நீங்கள் அனுபவித்து உங்கள் வாழ்வில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்ற பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க வெளிப்படணும். நன்றிங்க, நன்றி. இந்த சாட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குங்க. மே 8ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. மே மாதத்திற்கான நிகழ்ச்சி துவங்குகிறது. உங்களுடைய அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிருங்கள். இந்த வாழ்வை மாற்றக்கூடிய அற்புதங்களை வடிவமைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று பலனடையுமாறு அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி.